ஒரு வேதனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ராத்திரி நேரத்துல தண்ணி பாய்ச்ச போறோம், மோட்டர் சைக்கிளையோ இல்ல வாய்க்கால தண்ணி, வாய்க்கால தண்ணி வரல பாய்ச்ச போறோம். அப்ப போகும்போது அந்த மோட்டாரால இன்னும் 10 பேர் வச்சுப்பான். அப்ப உங்களுக்கு வேணும் அவருக்கு வேணும் போட்டிகள் இருக்கும் அதுல. அப்ப நம்ம அதுல தண்ணி பாய்ச்ச ராத்திரில உட்காந்து கண்ணு முடிச்சு பண்ணு பார்க்கும்போது விஷ பாம்புகள் அங்க வருது. அந்த விஷ பாம்புகள் தீண்டி இறந்துடுறான் விவசாயி. அவனை கொண்டு போஸ்ட்மார்டம் தான் பண்றாங்களே தவிர ₹1 கூட நிதி கொடுக்கறது இல்ல, இழப்பீடு கொடுக்கல. அந்த விவசாயி உயிரை விட்டு மாந்துடுறான், அந்த குடும்பம் அனாதையா நிக்குது. இப்ப மேற்கு தொடர்ச்சி மலையோரம் உள்ள மாவட்டங்கள்ல கிருஷ்ணகிரி, சேலம், தர்மபுரி, ஈரோடு இந்த மாதிரி மாவட்டங்கள்ல இந்த ஒசூர் இந்த பகுதியில காட்டு யானைகள் வந்து விவசாயியை தாக்கி கொண்டுடுது விவசாய நிலத்துல. அப்புறம் மின்சாரம் தாக்கி இறந்துடுறான், அப்புறம் இடி மின்னல் தாக்கி இறந்துடுறான். இந்த விவசாயி என்ன பண்றாங்கன்னா போஸ்ட்மார்டம் தான் பண்றாங்க, யாரும் நிதி கொடுக்கல. நான் என்ன கேக்குறேன்னா, கள்ளக்குறிச்சியில சேர்த்த 67 பேருக்கு ஒரு ஆளுக்கு 10 லட்சம் ரூபாய் குடிகாரனுக்கு கொடுத்தியா? நீ கொடு, வேண்டான்னு சொல்ல. குடிக்க போனவனுக்கு கொடுத்த, கள்ளச்சாராயம் குடிக்க போனவனுக்கு. ஆமா, கள்ளச்சாராயம் குடிக்க போன குடிகாரனுக்கு ஒரு விவசாய ஒரு ஆளுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்க. ஏன் இந்த விவசாயி இடி மின்னல் தாக்கி, மின்சாரம் தாக்கி, வன விலங்குகள் தாக்கி, விஷ ஜந்துகள் தாக்கி இறந்து போறானே, அந்த விவசாயிக்கு இந்த 25 லட்சம் ரூபாய் நஷ்டடியா கொடுத்தா என்ன? அப்ப விவசாயியை பத்தி யாருமே சிந்திக்கவே கிடையாது.